ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் ரொம்ப அழகான ஒரு வசனம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்துவம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த மிகப்பெரிய கிங் லீடர், நான் சொல்லுவேன் ராஜா மாதிரி உள்ள ஒரு லீடர் தான் மோசே. இப்போ ஜோஷுவா இது வரைக்கும் மோசையினுடைய பேக்ல தான் உட்காந்துருந்தார். மோசை தான் வழி நடத்திட்டு இருந்தார். மோசை தான் எல்லாத்தையும் சொல்லுவார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோசை இறந்துட்டார். இப்போ ஜோஷுவா தான் அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது ஆண்டவர் சோர்ந்து போய் அப்படியே பயத்தோட இருக்கிற ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அப்படியே உன் கூடையும் இருப்பேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த முதல் நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டாங்க பாஸ்டர். இப்போ இதுவரைக்கும் நான் தனிமை இருந்ததே இல்லை. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போனதே இல்லை. எங்கள் அம்மா பார்த்தாங்க, எங்கள் அப்பா பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டாங்க, என் கணவனார் பார்த்துட்டாங்க, என் பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் என்னமோ ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். யாருமே இல்லாத மாதிரி நான் உணர்றேன். என்னை இனி யார் வழி நடத்திட்டு போவேன்? நான் எங்கே போவேன்? எப்படி செய்வேன்? ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதே கேள்விக்குறி 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது உண்மைதான். பாஸ்டர் டாட்டா காமிக்கும் போது இது வரைக்கும் வீட்டை விட்டு வந்ததே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைமும் அப்படின்னு இருக்கும்போது நான் நம்புகிறேன், என்னை அழைத்த தெய்வம், என்னை முன்குறித்த தெய்வம், டேய் நான் உன்னை நடத்துவேன்டா. எல்லாரும் ஒருவேளை போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எனக்கே தெரியாமல் என்னை தைரியப்படுத்தி கொண்டு போனதை மறக்கவே முடியாது. அந்த தேவன் இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற உங்களையும் அப்படி தான் தைரியப்படுத்துறாரு. இல்லை அவங்க விட்டுட்டு போவாங்க, அவங்க டாட்டா காமிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு டாட்டா காமிக்க மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும், பெத்த அம்மா அப்பா போனால், யார் போனாலும் உங்களை விட்டு விலகாத ஒரு தேவனை தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் நான் விசுவாசிப்பேன், இன்னைக்கும் நான் நம்புவேன். எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்களா ஊரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்னை பார்க்கறதுக்கு ஒரு நாள் பைபிள் காலேஜுக்கும் அவங்களால வர முடியல. ஆனால் என்னை அழைத்த தெய்வம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் கூட மறைஞ்சு ஒளிஞ்சு என்னை நிழலாய் காத்து என்னை தட்டி கொடுத்து என்னை பத்திரப்படுத்தி கொண்டு போகிறத இப்போ வரைக்கும் நான் உணர்ந்துட்டே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் இயர் நடந்ததை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 4வதாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன். பைபிள் காலேஜுக்கு வந்த உடனே என்னென்னா, இந்த நிறைய ஃபஸ்ட் இயரில் நிறைய டியூட்டி கொடுப்பாங்க. பாத்திரம் விளக்குறது, அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, இப்படி எல்லா வேலையும் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு அந்த வாரத்தில் என்னென்னா இந்த கூட்டுற வேலை கொடுத்தாங்க. ஒரு பைபிள் காலேஜ் சுற்றி இருக்கிற எல்லா கேம்பஸ் ஃபுல்லாகவே கூட்டணும். அந்த ஒரு ஆள் கூட்டணும். காலையில் அந்த டியூட்டி டைமில் எல்லாரும் டியூட்டி செய்தாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அது இருக்கும் ஒரு 200 அடி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக கூட்டிட்டேன். கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்து அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு ப்ரேயரில் உட்காந்துட்டேன். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து கிளாஸ்க்கு போகிறோம். இந்த பைபிள் காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே மாடியில் தான் தங்கி இருக்கிறோம். மாடியிலேருந்து கீழே அப்படியே நடந்து வரும்போது ஓடி அந்த நான் கூட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்டு பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் மரம் ஒன்று நின்றுச்சு. எப்போவுமே வழக்கம் என்ன அப்படின்னா, ஓடி அந்த நெல்லிக்காய் மரத்தில் அப்படியே அவங்க மோதுவாங்க. மோதும் போது இந்த நெல்லிக்காய் எல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் துருன்னு கீழே விழும், மரத்தினுடைய இலையோடு சேர்ந்து கீழே விழும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் பாடுறேன், என் வெயிட் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி விளையாடுறது வழக்கம். நான் தான் அன்னைக்கு கூட்டி முடிச்சுட்டு போகிறேன். இவங்க ஓடி மேலேருந்து வந்தாங்களா, வந்தவங்க அப்படி இடிச்சதுனால நிறைய நெல்லிக்காய் கீழே விழுந்து இலையெல்லாம் விழுந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸில் போய் உட்காந்துருக்குறோம். 2 பீரியட் கிளாஸ் சார் வரல. அப்போ தான் கேம்பஸ் வந்தார். இன்னைக்கு யாருக்கு கூட்டுற டியூட்டின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தான் கூட்டுற டியூட்டி அப்படின்னு. நீ நல்லா கூட்டுனியா அப்படின்னு கேட்டார். நான் நல்லா கூட்டுறேன் அப்படின்னு. அப்போ நல்லா கூட்டுனேன் அப்படின்னா, இவ்வளோ இலை இருக்குது, நீ கூட்டினன்ற எப்படி இலை இருக்கும்? நான் சொன்னேன், இல்லை மேலேருந்து இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் இலை இருக்குது. அவர் நம்பவே இல்லை. அவர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன், நீ ஒன்று பண்ணு, நீ ஃபஸ்ட்டில் இருந்து கூட்டிடு.
எனக்கு இன்னுமே புரியல, என்ன செய்யறதே தெரியல. கூட்டம் வச்சுட்டார். அப்போ விளக்குமாறு எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இடம் முழுக்க நான் கூட்டினேன். ஆனா அந்த டைம்ல வயசு கம்மி தானே, அதனால மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா இப்படி சித்திரவதை பண்றாங்களே, இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள இல்ல இல்ல இல்ல, நம்ம தியாகம் பண்ணணும், தியாகம்தான் ஊழியத்தில் கட்டும், நம்ம ரொம்ப இறங்கி தான் போகணும், நம்ம தாழ்மை இல்லை அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு கிருபை கொடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துலயே என்னை தாழ்த்துகிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். நல்லா கவனிங்க, வேதத்துல நம்ம பல வசனங்களை வாசிக்க முடியும். இதற்கு உதாரணமாக ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் உங்களோட சொல்றேன், என்னுடைய முதல் வருட ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு தூரம் உங்களை நீங்க தாழ்த்துறீங்களோ, எவ்வளவு தூரம் உங்களை நீங்க கீழே கொண்டு போறீங்களோ, அப்பதாங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தாழ்மைன்றது ரொம்ப குறைஞ்சிச்சுங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தல, ஊழியத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹெட்வைட், அவங்களுக்கு பெரியமான பெருமை, நான் யார் தெரியுமா, எனக்கு அப்படி, நான் இப்படி, எனக்கு இப்படி பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. தாழ்ந்து போகிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் யாராவது இந்த ப்ரேயர்ல அட்டன் பண்ணுவீங்கன்னா, வாலிபர்கள் யாராவது இந்த ப்ரேயர்ல இருப்பீங்கன்னா, மகா நான் உனக்கு சொல்ற மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா, நீ எவ்வளவு தூரம் தாழ்ந்து போறியோ, நீ தாழ்ந்து போக ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை வெறுத்தவர்கள் தான், ஆனா சகோதரர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போறான் பாருங்களேன். வேதம் சொல்லுது, அவன் அழுத சத்தத்தினால அந்த 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 இடத்துல இருந்த எல்லாருக்குமே அவன் அழுதது கேட்டுச்சான், தன் சகோதரருக்காக அழுது. இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம்? நீ யாரா பெரிய ஆளு, நீ யார் பெரிய ஆளு, நான் என்ன உனக்கு தாழ்ந்து போகணுமா? ஒரு நாள் உனக்கு நான் தாழ்ந்து போனேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன எவ்வளவு பெரிய நிலைமையில வச்சிருக்காரு தெரியுமா, எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு தெரியுமா? நான்லாம் அவனுக்கு தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, நான்லாம் அவனுக்கு தாழ்ந்து போகவே மாட்டேன். தாழ்மை இல்லை, யார் இறங்கி போறது? நான் இறங்கி போக மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். இல்லை இல்லை, அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவரே சீர்திருத்தத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக பந்தியில இருக்க வேண்டியவன் தான், ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். பணிவிடை, கர்த்தர் தாழ்மையா தான் ஊழியம் செய்யும். அவருடைய கால்களை ஆண்டவர் கழுவுனாராம், கால்களை கழுவு. ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவரே இப்படி செய்றீங்க? வேணாம் ஆண்டவரே, நான் அப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தாழ்ந்து போகிறது தப்பே இல்லைங்க. தாழ்ந்து போகிறதுனால நீங்க இழக்க மாட்டீங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தாழ்ந்து போகிற பிறகுடைய பட்சத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க தாழ்ந்து போறீங்களா, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். நான் சவால் விட்டு சொல்றேன், தாழ்ந்து போக 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 உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு. கிருபையை கர்த்தர் தருவார்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தாழ்ந்து போறதற்காக நீங்க கண்டிப்பா ஒப்பு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த அடுத்த ஒரு சம்பவம் தான் வந்து ரொம்ப என் மினிஸ்ட்ரியிலே ரொம்ப ஹைலைட்டான சம்பவம். நான் எங்கள் பாஸ்டர் வந்து மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்துடுவாங்க, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து எங்கள் பாஸ்டர் என் கையில் வந்து ஒரு 100 ரூபாவது கொடுத்துட்டு போவாங்க. டேய் வச்சுக்கடா, ஏதாவது தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் தான் எனக்காக காசு செலவு பண்ணாங்க. அதற்கு பிறகு இன்னொரு சாட்சி இருக்குது, அது அடுத்த இதில் சொல்கிறேன். எனக்கு பாஸ்டர் ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் வந்து இது இல்லையா, நானும் வீட்டில் வந்து கேட்க மாட்டேன், யார்ட்டையுமே கேட்டதும் இல்லை. பணத்தை ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு, அவ்வளோதான், கர்த்தர் தான் நம்மளை நடத்தணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டேன்.
அப்போ அந்த மாதம் எங்கள் பாஸ்டர் வராரு. அதான் நான் முன்னாடி ஒரு சாட்சி சொன்னேன், ஒரு பையன் பாட்டி சத்தத்துக்காக போனான்னு. என் கையில் ஏற்கனவே 100 ரூபாய் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் வந்து பாட்டி சத்தத்துக்காக எனக்கு போகிறேன்டா, என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவன் கையில் வந்து அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டேன். அவன் ஊருக்கு கொண்டு போயிட்டான். ஊருக்கு போனவன் தான் வரவே இல்லையே. எங்கள் பாஸ்டர் வந்தார். வந்துட்டு வந்து என்கிட்ட கேட்டார், எப்போவுமே வந்து 100 ரூபா கையில் கொடுத்து வச்சுக்கணுவார், இல்லைனா ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து கையில் வச்சுக்கணுவார். அன்னைக்கு மொத்தம் அந்த டைம் மட்டும் எங்கள் பாஸ்டர் வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, காசு இருக்காடே அப்படின்னு கேட்டார். உடனே சரி பாஸ்டர்கிட்ட போய் இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இருக்குங்கய்யா அப்படின்ட்டேன். இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சரி இருக்குண்ணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் விறுவிறுன்னு போயிட்டார். எனக்கா சே இவர் இப்படி சொல்லுவாருன்னு தெரிஞ்சிருந்தா இல்லைனா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். பாஸ்டர் போயிட்டாரு. நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து இந்த பேஸ்ட் தீந்துருச்சு, உடம்புல போடுற சோப்பு தீந்துருச்சு, துணிக்கு போடுற சோப்பு தீந்துருச்சு, எண்ணெய் தீந்துருச்சு, எல்லாமே காலி. வீட்டில் இருந்தும் பெருசாக காசு எதுவும் வரல, விஷயம் காசே வரல. இந்த மனசு விட்டு உண்மைதான் இது. நம்முடைய பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நாட்கள் அது ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் தெரியல. அந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹமாம் சோப்பு வந்து அவங்க முடிச்சுட்டு இந்த கடைசி இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் கீழே போட்டு போகும்போது அதெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து நிறைய நாள் வந்து உடம்புல போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோப்பு துணியில் போகிற சோப்பு இல்லாதனால நிறைய துணி போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதே. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த பேஸ்ட் வந்து இரவல் வாங்கிட்டே இருந்தேன். இப்போது ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எல்லாருமே ஜபத்துக்காக 5 o'clock ப்ரேயர், 4:30 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயருக்காக ரெடி ஆகி போகணும். அப்போது எல்லாருமே ப்ரேயருக்கு போயிட்டாங்க. நான் வந்து என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி நான் படுத்துட்டேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு மனசு தான் சரியில்லை. எனக்குள்ள ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், இங்கே ஒரு பேஸ்ட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கடா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு ப்ரேயருக்கு போகாமல் என்ன பண்ணுறது, வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது அப்படின்னு இருக்கிறேன். இப்போ இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தனா தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏடா சும்மா டியூட்டி செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் நீ படுத்து கிடக்குறேன், எந்திரிச்சு போடா போய் டியூட்டியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டாங்க. நான் வந்து என்னுடைய கையில் அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ரூமில் ஒரு ரொம்ப அன்பான ஒரு நபர், நல்ல மனுஷன், எங்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து போய் நான் சொன்னேன், ஓய் அப்படின்னு கூப்பிட்றது வழக்கம் அப்படின்னு, ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட அடுத்த நிமிஷத்தில் வந்து பயங்கரமாக திட்டார். அப்படியே வருவானுவா, சோறு போடுறான்னா வந்துடுறது, இவ என்னென்னமோ திட்டார். ஏற்கனவே என் மனசு உடஞ்சு போயிருக்குது, இவரும் சேர்த்து இப்படி திட்டுறதுனால ரொம்ப உடஞ்சிட்டேன். இந்த படிக்கட்டுலேருந்து விறுவிறுன்னு எடுத்து நடந்து கீழே பைபிள் காலேஜில் பாத்ரூம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வராண்டா இருந்துச்சு. அந்த வராண்டாவில் அப்படியே உட்காந்து என் 2 கையினால என் முகத்தை மூடிட்டு அப்படியே குமுறி குமுறி அழுறேன். என்னமோ அவர் பேசின வார்த்தை என்னால் தாங்கவே முடியல. அப்போ குமுறி குமுறி அழுது ஒரே ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன், ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏசப்பா, ஆனால் உண்மையாக என்னை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தா இனி யாரிடத்துலையும் போய் நான் கையேந்துறது மாதிரி மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறேன். பிரதர் வந்து தட்டி உங்களை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு முன்னாடி போகிறேன். அப்போ வார்டன், அந்த பைபிள் காலேஜ் வார்டன் வந்து நான் அழுதது யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என் கையில் 50 ரூபா கொடுத்துட்டார், 50 rupees கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சர்ச்சில் போய் வந்து நீங்கள் சாட்சி சொல்லிட்டு வந்தீங்களாமா, அந்த சாட்சியை கேட்டுட்டு அந்த அம்மா வந்து உங்களுக்கு 50 ரூபா காணிக்கை கொடுக்கணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்காங்க, இன்னைக்கு தான் என் கையில் வந்துருச்சு, சரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்கன்னா 50 ரூபா என் கையில் கொடுக்குறேன். உடனே அந்த 50 ரூபாவை கையில் இருந்து மேலே தூக்கிட்டு, எசப்பா நீங்கள் அதுக்குள்ளேயே என்ன நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்ப என்னுடைய ரூமுக்கு போகிறேன். என் ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரதர் 3rd year படித்து முடிக்க போகிறாரு. அவருக்கு மேரேஜ், அவர் பைபிள் காலேஜை வெக்கேட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். ஊழியத்தில் அவங்க அப்பா கூட, அப்பா பாஸ்டராக இருக்காரு, அதனால ஊழியத்துக்காக போகிறேன். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், டேய் நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், என்னுடைய பேஸ்ட்டு சோப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது, நீ வேணா யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சந்தோஷமாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர், கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து என் கையில் வச்சார்.
அந்த அட்டை பாக்ஸை திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க, ஒரு பேஸ்ட் இருந்துச்சு. என் கை தட்டி, இவ்வளோ பெரிய பேஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய பேஸ்ட்டை தேடுறேன். அந்த பேஸ்ட், அந்த மாதிரி பேஸ்ட்டை பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ பெரிய பேஸ்ட்டு. நம்ப மாட்டீங்க, நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன், ஊழியத்துக்கு அழைச்ச தெய்வம். எத்தனையோ சூழ்நிலை வந்துருச்சு, ஆனால் என் தேவைகளை ஏதோ ஒரு விதமாக கர்த்தர் சந்திச்சுட்டு தாங்க இருக்காரு, சந்திச்சு தான் இருக்காரு. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுவோம். 2 சாமுவேல் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது 7வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் நேரலையில் இல்லைன்னா அந்த சத்தியத்தை கேட்குற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். எந்த காரணம் கொண்டும் உங்களுக்கு தேவைகள் வரும்போது மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கவே நிற்காதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கவே நிற்காதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி நின்றாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி நின்றுட்டீங்கன்னா, நான் சொல்றேன், என்னைக்கு மனுஷனிடத்துல காசை நீங்க கேட்குறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் தாங்க உங்களுக்கு மரியாதை. நீங்க உதவின்னு என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. நீங்க உதவி பணம் தேவைன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அதனால நான் நம்புறேன், உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் யாரை நோக்கி பாருங்கன்னா, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், என் தேவைக்காக ஊழியத்துக்கு காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட யாருக்கு முன்னாடியும் போய் கையேந்தி எனக்கு காசு கொடுங்க, எனக்கு தேவை அப்படின்னு கேட்டதே இல்லை, போய் நின்னதே இல்லை. இல்லைன்னா அந்த சூழ்நிலையில சரி இல்லாத எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிதாங்க பண்ணிருக்கோம். கர்த்தர் பார்த்துக்குவார். ஊழியத்தின் நிமித்தமாக இந்த மாதிரி சபையில தேவை வரும்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி சபைக்கு இப்படி தேவை இருக்குது, உங்களால் முடிஞ்சவங்க நீங்கள் அதை செய்யலாம். இப்போ கூட சபைக்காக ஒரு சொந்த இடம் வேணும், சரி உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் செய்யுங்க. ஆனால் யாரிடத்துலையும் போய் நான் உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கு காசு கொடுங்க, ஊழியத்துக்கு காசு வேணும், இந்த மாதிரி காசு வேணும், என் குடும்பத்துக்காக காசு வேணும், வாடகை கட்டுறதுக்கு காசு வேணும், இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையில் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. கேட்குற மாதிரி கர்த்தர் என்னை வைக்கலன்றதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க மனுஷனிடத்துல என்னைக்கு கேட்கறத நிறுத்துறீங்களோ, மனுஷனை பார்க்கறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தாங்க உங்களுக்கு விடுதலை வரும். நான் சொல்றேன், அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவர் இறங்காம வேற யார் இருந்த போறா? அவர் திறக்காத வழியை வேற யார் திறக்க போறா? அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது, அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. அவர் தான் திறக்கிறவர், அவர் தான் பூட்டுறவர். அவர் உங்க வாழ்க்கையில் ஒரு வாசலை பூட்டிட்டார்னா அந்த வாசலை வேற யாரும் திறக்க முடியாது. அவர் அனுமதிக்காம உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தானா வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு, அவர்களை தாண்டி உன்னிடத்திற்கு வரும்னு ஆண்டவர் சொன்னார்ல, கொண்டு வந்து சேர்ப்பாரு. நீங்க தேடி போக வேண்டாம், பதவியை நீங்க தேடி போக வேண்டாம், புகழ்ச்சியை நீங்க தேடி போக வேண்டாம், மேடையை நீங்க தேடி போக வேண்டாம், மைக்கை நீங்க தேடி போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. மனுஷனை அதுக்காக ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிறதற்காக வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ லாஸ்ட், கடைசியா இந்த பைபிள் காலேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடியுது. ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஊரை விட்டு வந்ததுனால எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஊருக்கு போகிறதுக்கு பயங்கரமான குஷி.
நான் காலேஜ் வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்துடும். இங்கே காலேஜ் இப்படி இருக்குது, வேலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாலிபர் ஒரு விதத்தில் ஹோலியா பரிசுத்தமாக ஆண்டவரோட இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வந்தோம்ல, அந்த ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அம்மா அப்பா கொடுத்த சாப்பாடு, அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவில் சாப்பாட்டுக்கு நல்லாவே அப்படின்னா மீன் தான். 3 நேரம் மீன் கிடைக்கும். அதுவும் நான் இங்கே ஊழியத்திற்காக வர பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டில் கொஞ்சம் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சு, அதனால நைட்டு சாப்பாடாவது திருப்தியாக நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கிடைக்கும். அப்போ அதெல்லாம் என்ன வருது, சரி மீன் குழம்பு எல்லாம் சாப்பிடுமே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே அந்த 3 மாதம் லீவு, 3 மாதம் படிப்பு முடிச்சோன்னே ஒரு 10 நாள் லீவு. அந்த லீவுக்கு ஊருக்கு போகிறதுக்கு அப்படியே குஷியாக எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். நானும் ஊருக்கு கிளம்புனேன். ஊருக்கு போன உடனே எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போட போகிறேன். பழைய ஃப்ரெண்ட்ஸு, பழைய நண்பர்கள், அம்மா அப்பா திரும்ப நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு போனால், எங்கள் ஊரில் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆகிட்டாங்க. சிலர் படிப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் 3 மாதம் தாண்டி அவங்கள பார்த்தாலுமே 2 நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு இப்போ திரும்ப பைபிள் காலேஜில் 10 நாள் தாண்டி திரும்ப அடுத்த செமஸ்டருக்காக வரணும். அடுத்த செமஸ்டருக்காக நான் வரும்போது இப்போ எனக்கு யாரிடத்துலையுமே பணம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதான் அப்பாட்ட கேட்க மாட்டோம், அம்மாட்ட கேட்க மாட்டோம்னு நினச்சோம்ல. பாஸ்டர் ஹெல்ப் பண்ணாலும் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. அப்போது பெருமைக்காக அல்ல, இந்த 10 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அங்கேயே எங்களுடைய அந்த ரோட்டில் இருந்து வீட்டுக்கு எப்படி ஒரு 1000 மீட்டருக்கு அந்த மாதிரி மீட்டர் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ தூரம். ஒரு லாரி நிறைய செங்கல், அந்த செங்கலை ரோட்டில் இறக்கி வச்சுட்டாங்க. அதை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் சேர்க்கணும். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அதை அடங்கல் அப்படின்னு பேசணும். இத்தனை கல்லையும் கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் வச்சா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு. அது எக்ஸாக்டாக எவ்வளோ ரூபான்னு மறந்துட்டு நான் பேசி, அத்தனை ஒரு லாரி நிறைய இருக்கிற செங்கல்ல நானும் எங்கள் அண்ணனுக்கு பாதி சம்பளம், எனக்கு பாதி சம்பளம் சுமந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு ரிட்டன் 2வது செமஸ்டருக்கு ஊழியத்துக்காக நான் வந்தேன். அந்த கடைசி நாள் ஊரை விட்டு கிளம்பும் போது கழுத்து இப்படி இருந்துச்சு. அந்த சுமந்து கழுத்து இப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும், நான் எடுத்த தீர்மானத்தில் நிலையாக இருப்பேன். கண்டிப்பாக யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். என்ன வந்தாலும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பலம் தர்றாரு கர்த்தர். ஆனால் அதற்காக என்னுடைய தீர்மானத்தை நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 62வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். வச்சிட்டீங்கல்ல, ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கல்ல, உமக்காக வாழ்வ ஆண்டவரன் ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, இனி செத்தாலும் உமக்காக சாவாடுறேன், வாழ்ந்தாலும் உமக்காக தான், செத்தாலும் உமக்காக தான், உமக்காக தான் பண்ணிப்பேன், உமக்காக தான் பண்ணிப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த முதல் ஆண்டு நான் வந்த அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் ஆண்டவர் என்னை நடத்தின விதம் வித்தியாசமானது. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இந்த முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்ன அப்படி நடத்தின தெய்வம் உங்களையும் நடத்த வல்லவர் தான் நான் சொல்றேன். என்ன நடத்தின தெய்வம் உங்களை நடத்த வல்லவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் உங்கள் தெய்வம், நான் நேசிக்கிற தெய்வம் தான் உங்கள் தெய்வம், நான் படிக்கிற வேதாகமம் தான் உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அந்த தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோட வாழ்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழங்கால் படியிடலாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முழு இருதயத்தோட
இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார்ல. கர்த்தர் இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல உங்களோட பேசி இருக்கிறார்ல. உங்களை நடத்தாமல் இருப்பாரோ? இந்த சாதாரணமான இந்த பென்ஸுக்கு செய்ததை உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்து முடிக்க வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நடத்துவார். கரத்தை பிடித்த தேவன் நடத்துவார். அவர் கைவிடுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஒரு சாட்சி அல்ல, 2 சாட்சி அல்ல, பென்ஸ் பாஸ்டர் மட்டும் சாட்சி இல்லை, எத்தனையோ சாட்சி இருக்கு. எத்தனையோ சாட்சி, எத்தனையோ சாட்சி. ஆண்டவர் எத்தனை பரிசுத்தவான்களை நடத்தினார். உங்களை நடத்தாம இருப்பாரோ? சேர்ந்து கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன், என்ன நடத்துவீர்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்ன நடத்துவீர் ஆண்டவரே? சொல்லுவா அப்பாவை பார்த்து, நம்புறேன் ஆண்டவரே, நீர் என்ன நடத்துவீர், நம்புறேன். நீர் என்ன நடத்துவீர் ஆண்டவரே, நடத்துவீர். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். நன்றி ஆண்டவரே. என்னாலே நீ மாறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. சொல்லுவோமாலே, உம்மாலே நான் மாறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுவோ, என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. உம்மாலே நான் மாறக்கப்படுவதில்லை. சேர்ந்து பாடுங்க. உம் வார்த்தை மாறுவதே இல்லை. உம்மாலே நான் மறக்கப்படுது, நான் மறக்கப்படுறது இல்ல ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் மறந்து போனாலும் அவர் மட்டும் மறக்க மாட்டார் என்று இந்த நாளில் வாக்குரைக்கிறார். மகனே, உன்னை பார்த்துதான் வாக்குரைக்கிறார். இந்த லைவ்ல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அவர் மறக்க மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. விசுவாசத்தோடு சொல்லுங்க. மனுஷன் மறந்து போனாலும் அவர் மறக்க மாட்டார். உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் அவர் வெறுக்க மாட்டார். வார்த்தைகளால் உன்னை வதச்சாலும் ஆண்டவரை கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ மானிட மறந்து போனாலும் வன்பகையாய் உன்னை பகைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும் உன்னை கைவிடுவதில்லை,
கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை. ஓ வார்த்தை மாறுவதே இல்லை அப்பா. வார்த்தை மாறுவதே இல்லை. தோல்விகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்தாலும், நம்பிக்கை அனைத்தும் ஒருவேளை நீ இழந்து போயிருந்தாலும், வியாதியால் சரீரம் வாடினாலும், மரணமே அருகில் நெருங்கினாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களை கைவிடாமல் காப்பாற்றின கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களை கைவிட்டு விடுவாரோ? அவர் கைவிடல. அவர் கைவிடுகிறதற்காக அவன் கரத்தை பிடிக்கல. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அவருடைய கை எப்போ உன்னை விட்டு விலகாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. தோல்விகள் சூழ்ந்தாலும், நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும், வியாதியால் சரீரம் பாடினாலும், மரணமே அருகிலே நெருங்கினாலும், தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும், நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும், வியாதியால் சரீரம் பாடினாலும், மரணமே அருகிலே நெருங்கினாலும், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை அதற்காகத்தான் கரத்தை பிடிச்சாரோ. தேவ பிள்ளையை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கலையே, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இனி உள்ளவங்களை தெரிஞ்சுக்கலையே, உங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. தள்ளப்படுகிற நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. புறக்கணிக்கப்படுகிற உங்க குடும்பம் தான் ஆண்டவருக்கு தேவை. ஓ என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகு. என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை கைவிடுவது, என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. ரம்தலர ஷௌகுரா பாதர. இப்ப ஆண்டவருடைய மகிமை இறங்குது. நிறைய பேரை ஆண்டவர் தட்டி எழுப்புறார். நிறைய பேரை கர்த்தர் தூக்கி விடுறார். நான் உன்னை நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை அலங்கரிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறேன். உன்னை நான் அழைச்சிருக்கேன்னு வாக்கு கொடுக்கிறேன். நான் தான் உன்னை அழைச்சேன். என்னிடத்துல நம்பிக்கையார், என்னிடத்துல விசுவாசமாரு, நான் உன்னை நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ரம்தலர ஷௌதுரஹதரம். ஆமாப்பா, இப்போ உங்க பிள்ளைங்க இந்த முதல் நாள்ல உபவாசத்துல இருக்கிற இடத்துல உங்க மகிமை வெளிப்படுவதாக, உங்க கிருபை வெளிப்படுவதாக. யாரெல்லாம் இந்த நேரலையிலையும் இன்னும் ஆண்டவர் ஆன்லைன்ல பாக்குறாங்களோ, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமா இருக்குது, நீ சோர்ந்து போகாதேன்னு இப்போ உங்களுடைய வார்த்தை அந்த பிள்ளைகளை தட்டி கொடுக்கட்டும். ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுவதுமாய் நிற்கிறதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இப்பொழுது உம்முடைய கிருபை உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுது கடந்து வருவதாக ராஜா, கடந்து வருவதாக ராஜா.
இந்த ஊழியத்தில் என்னோடு கூட சேர்ந்து உழைக்கிற உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற பலனை தாரும். இந்த ஊழியத்தில் தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்க மகிமை தாங்கட்டும். இந்த 21 நாள் முடியும் போது அற்புதத்தின் மேல் அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும். அவங்களுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும். அவங்க நம்பிக்கை தட்டி எழுப்பப்படட்டும். சுவாமி, உங்க கிருபையின் கரங்களை தாழ்த்தும். கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.